வணக்கம். இப்ப உலகமே உத்து கவனிச்சுட்டு இருக்க ஒரு விஷயம்னா, அது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில நடக்க போற இந்த புதிய புரிந்துணர்வு ஒப்பந்தம். அதாவது MOU தான். விஷயத்த பத்தி பார்க்கலாம். எந்த ஒரு சார்பும் இல்லாம இதுக்கு பின்னாடி இருக்க கடுமையான வார்த்தை போர்கள், அப்புறம் இந்த ஒப்பந்தம் உண்மையாவே எப்படி செயல்பட போகுது அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கலாம். இத நம்ம எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்னா, ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் கலீஃபப் விடுத்த ஒரு கடுமையான எச்சரிக்கையில இருந்து தொடங்குவோம். நீங்க எதை விதைக்கிறீர்களோ அதைத்தான் அறுவடை செய்வீர்கள் அப்படின்னு அவர் ரொம்ப நேரடியா சொல்லியிருக்காரு. அதாவது சாத்தியமான ஒப்பந்தங்களை மீறினா அமெரிக்கா அதுக்கான மிகப்பெரிய விலையை கொடுக்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கறத சுட்டி காட்டுற மாதிரி இது அமைஞ்சிருக்கு. இந்த பேச்சுவார்த்தைகள் எவ்வளவு பதட்டமான ஒரு சூழ்நிலை நடக்குது அப்படிங்கிறதுக்கு இந்த வார்த்தைகளே ஒரு சிறந்த உதாரணம். இந்த சிக்கலான விவகாரத்தை நாம 5 முக்கிய பகுதிகளா பிரிச்சு பார்க்கலாம். 1 முக்கிய சொல்லாடல்கள், 2வது ஒப்பந்தத்தோட செயல்முறைகள், 3வது பேச்சுவார்த்தையின் தூண்கள், 4 உலகளாவிய தாக்கங்கள், அப்புறம் 5 இறுதியான தீர்ப்பு. முதல்ல பகுதி 1 முக்கிய சொல்லாடல்கள் மற்றும் முரண்பட்ட விவரிப்புகள். இங்க அமெரிக்கா என்ன சொல்றாங்கன்னா, தங்களோட ராணுவ அழுத்தமும் சமீபத்த தாக்குதல்களும் தான் ஈரான பேச்சுவார்த்தைக்கு வர வச்சது அப்படின்னு பெருமையா சொல்றாங்க. ஆனா ஈரானும் இது முற்றிலும் மறுக்கிறாங்க. பல வாரங்களுக்கு முன்னாடியே பாகிஸ்தான் மூலமா நடந்த மத்தியஸ்ல இந்த ஒப்பந்தம் முடிவடைச்சுன்னு நடுவுல அமெரிக்கா கேட்ட சில திருத்தங்களாலதான் இந்த தாமதமே ஏற்பட்டுச்சுன்னு ஈரான் தரப்புல சொல்லப்படுது. இது 2 நாட்டுக்கும் இடையில இருக்க முரண்பட்ட ஒரு அரசியல் நிலைப்பாடுகளை ரொம்ப தெளிவா நமக்கு காட்டுது. 2வது பகுதி இந்த ஒப்பந்தத்தோட செயல்பாட்டு முறை. ஈரானிய வெளித்துறை அமைச்சர் அப்பாஸ் அரைச்சி கொடுத்த விளக்கத்தின்படி பார்த்தோம்னா, இந்த ஒப்பந்தத்தோட கால வரிசைய 3 முக்கிய படிகளா பிரிக்கலாம். முதல்ல ஒரு வரைவு ஒப்பந்தத்துல கையெழுத்து போடுறது, அதுக்கப்புறம் தொழில்நுட்ப ரீதியான விவரங்களை சரி செய்ய ஒரு முக்கியமான 60 நாள் அவகாசம். இந்த 60 நாட்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இது ஒரு இறுதி ஒப்பந்தத்தையும் முடியலாம், இல்லைன்னா ஒட்டுமொத்த பேச்சுவார்த்தையும் தோல்வியிலையும் முடியலாம். எல்லாம் சரியா நடந்தா சுவிட்சர்லாந்துலயும் அல்லது ஆன்லைன் மூலமாகவோ இறுதி கையெழுத்து போடப்படலாம் அப்படின்னு அறிக்கைகள் சொல்லுது. இப்போ பகுதி 3 பேச்சுவார்த்தையின் தூண்கள். அமெரிக்காவோட நோக்கங்களுக்கும் ஈரானோட கோரிக்கைகளுக்கும் இடையில இருக்க மிகப்பெரிய உராய்வு புள்ளிகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். யுரேனியம் செறிவூட்டலை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா அந்த வசதிகளை முற்றிலும் மூட விரும்புறாங்க. ஆனா ஈரானும் அதை உள்நாட்டிலே தரமிறக்கி எரிபொருளை வச்சுக்க விரும்புறாங்க. அடுத்ததா ஹமாஸ், ஹிஸ்புல்லா மாதிரியான குழுக்களுக்கான நிதி உதவியை ஈரான் நிறுத்தணும்னு அமெரிக்கா கோரிக்கை வைக்கிறாங்க. ஈரான் இதுக்கு சம்மதிப்பதா சொன்னாலும் அது எப்படி சரிபார்க்கிறது அப்படிங்கிறதுல ஒரு மிகப்பெரிய சர்ச்சை இருக்கு. ஒரு கடைசியா ஹார்முஸ் ஜலசந்தி, இது உலக பொருளாதாரத்துக்கு ஒரு முக்கியமான நரம்பு மாதிரி. இது எல்லாருக்கும் திறந்திருக்கணும்னு அமெரிக்கா வலியுறுத்துறாங்க. ஆனா ஈரானும் அது தங்களோட முழுமையான கட்டுப்பாட்டுல தான் இருக்கணும்னு சொல்றாங்க. $24 பில்லியன். நிஜமாவே இது ஒரு மலைக்கு வைக்கிற நம்பர் தான். இதுதான் இப்போ பேச்சுவார்த்தையா மேசையில இருக்க ஒரு முடக்கப்பட்ட ஈரானிய நிதியோட அளவு. இவ்வளவு பெரிய தொகையை வச்சுக்கிட்டு தான் 2 நாடுகளும் இப்போ பேரம் பேசிட்டு இருக்காங்க. உலக பொருளாதாரத்துல எந்த ஒரு நாடும் சாதாரணமா ஒதுக்கிட முடியாத ஒரு பிரம்மாண்டமான துருப்பூச்சிட்டா இந்த நிதி இப்போ மாறி இருக்கு. இந்த விவகாரத்துல ஒரு சிக்கலான அரசியல் வார்த்தை விளையாட்ட ஆய்வுகள் நமக்கு சுட்டி காட்டுது. ஈரான் இந்த நிதியை $12 பில்லியன் தவணைகளா கொடுக்கணும்னு கேக்குறாங்க. ஆனா அமெரிக்க நிர்வாகம் தரப்புல குறிப்பா JD வான்ஸ் என்ன சொல்றாருன்னா, வெறும் ஒப்பந்தத்துல கையெழுத்து போறதுக்காக மட்டும் உடனடியா எந்த பணமும் தரப்பட மாட்டாது அப்படின்னு சொல்றாரு. அதாவது முடக்கப்பட்ட சொத்துக்களை விடுவிக்கிறது அப்படிங்கிறதையும் உடனடியா கையில காசோல கொடுக்கறது அப்படிங்கிறதையும் அமெரிக்கா எப்படி தனித்தனியா பிரிச்சு கையாளுது அப்படிங்கறத இது ரொம்ப தெளிவா காட்டுது. இதெல்லாம் தாண்டி இந்த மூல தகவல்கள்ல ஒரு முக்கியமான விஷயம் விடுபட்டு இருக்கு. அது என்ன தெரியுமா? ஈரானோட ஏவுகணை திட்டம். தற்போதைய பேச்சுவார்த்தைகள்ல ஈரானோட பாலிஸ்டிக் ஏவுகணை திறன்கள் முற்றிலுமா விலக்கி வைக்கப்பட்டிருக்கு. இதுல எந்த தலையீடும் இல்ல அப்படிங்கிறத ஈரானிய தலைமை தங்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய மூலவாயை வச்சு வெற்றியா கருதுறதா தகவல்கள் தெரிவிக்குது. இப்ப பகுதி 4 இதோட உலகளாவிய தாக்கங்கள் பத்தி பார்க்கலாம். இந்த பேச்சுவார்த்தைகள் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும் போதே உலகெங்கிலும் அதோட தீவிரமான அதிர்வலைகள் எப்படி இருக்குன்னு இந்த அறிக்கை கோடிட்டு காட்டுது. இஸ்ரேல் இந்த ஒப்பந்தத்தை எப்படியாவது முறியடிக்க முயற்சி பண்றதா சொல்லப்படுது. அமெரிக்காக்குள்ள பாத்தீங்கன்னா அதிபர் ட்ரம்ப் அமெரிக்காவுக்கு சாதகமான ஒரு ஒப்பந்தத்தை வாங்குவாரா அப்படின்னு CNN போன்ற ஊடகங்கள் தீவிரமா கேள்வி எழுப்புறாங்க. அமெரிக்காவோட ஆரம்ப கட்ட போர் நோக்கங்கள் எல்லாமே முற்றிலுமா தோல்வி அடைஞ்சிருச்சா அப்படிங்கிற கேள்வியும் இங்க முன்வைக்கப்படுது. அதே நேரத்துல அமைதி பேச்சுவார்த்தைகளுக்கு மத்தியிலையும் ஹார்முஸ் ஜலசந்திக்கு பக்கத்துல ஈரானிய ஆயுத விமானங்களை அமெரிக்க ராணுவம் தொடர்ந்து இடைமறிச்சு வர்றது பதற்றத்தை இன்னும் அதிகப்படுத்தி இருக்கு. இந்த தகவல்கள்ல மிக முக்கியமான ஆனா ரொம்பவே சோகமான ஒரு நிகழ்வு பதிவாயிருக்கு. கடந்த 40 நாட்கள் நடந்த மோதலின் போது விசாகப்பட்டினத்துல இருந்து திரும்பிட்டு இருந்த எந்த ராணுவ நோக்கமும் இல்லாத இந்திய பின்னணி கொண்ட கப்பல்கள் மேல அமெரிக்க படைகள் இந்திய பெருங்கடல்ல கார்பட தாக்குதல்கள் நடத்திருக்காங்க. இந்த தாக்குதல்ல 3 இந்தியர்கள் உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கறத நமக்கு தகவல் ரொம்ப தெளிவா சுட்டி காட்டுது. இந்த உயிரிழப்புகள் பத்தி இந்திய தலைவர்கள் கடைபிடிக்கிற இராஜதந்திர மௌனத்தை இந்த ஆய்வு ஆழமா விமர்சிக்குது. அதிபர் ட்ரம்ப் பிரதமர் மோடிக்கு 12 ஆண்டுகளை வார்த்தை செய்தி அனுப்ப போதினும் பிரதமர் இது குறிச்ச எந்த வித கருத்தும் சொல்லாம மௌனம் சந்திச்சிருக்காரு. வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களும்
பொது விவாதங்கள்ல இது தலைப்பு முற்றிலுமா தவிர்த்திருக்காரு. ராணுவ நோக்கமற்ற இலக்குகள் மேல அமெரிக்கா நடத்துற தாக்குதல்களையும் அவங்களோட அத்துமீறல்களையும் கடுமையா விமர்சிக்க ஈரான் இந்தியாவின் இந்த மௌனத்தை தங்களுக்கு சாதகமான ஒரு முக்கிய கருவியா பயன்படுத்துறாங்க. இப்போ கடைசி பகுதி, பகுதி 5, இறுதியான தீர்ப்பு. எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சதுக்கு அப்புறம் நாம நிக்கிற மிக முக்கியமான புள்ளி இந்த இறுதி கேள்விதான். நிறைவேற்றப்படாத அமெரிக்காவோட போர் நோக்கங்கள், அப்புறம் ஈரான் தங்களோட எல்லை கோடுகளை, அதாவது ரெட் லைன்ஸ கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காம உறுதியா இருக்கிறதா சேர்த்து பார்த்தா, இறுதியா இந்த விவகாரத்துல ஈரான் தான் ஆதிக்கம் செலுத்துதா? இந்த ஒப்பந்தத்தின் மூலமா ஈரான் முன்பை விட அதிக வலிமையோட உருவெடுத்திருக்கா? இது ஒட்டுமொத்த உலக அரசியலை மாற்றியமைக்கக்கூடிய ஒரு கேள்வி. இந்த தரவுகளின் அடிப்படையில நீங்களே இதை சிந்திச்சு பாருங்க.